எபிசோட் ஸ்டார்ட்டிங்கில கக்காஷி கீனோய பிடிச்சு வச்சிருப்பான். அவனோட கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா டைட் பண்ணிட்டு, ஓகே நம்ம 2 பேரும் லீஃப் வில்லேஜுக்கு போலான்னு இவங்க 2 பேரும் முன்னாடி வந்துட்டுருப்பாங்க. அப்ப மிஷின் என்னாச்சுன்னு கீனோய் கேட்பான்னா, மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முடியுது. நம்ம வந்து இங்க சர்ச் பண்றதுக்காக தான் வந்தோம். ஆனா, இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போறோம்ன்னு அவன் சொல்லுவான். அப்ப கீனோய் வந்துட்டு, நான் வந்து உங்கள உண்மையிலேயே கில் பண்ண தான் வந்தேன்னு அவன் சொல்லுவான். ஆனா, கக்காஷி சிரிச்சுக்கிட்டு, மறுபடியும் இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதன்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்துலருந்து வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது சடனா வந்து பவர் கட் ஆகும். இங்க என்னடா நடக்குதுன்ற மாரி கக்காஷி முன்னாடி, பின்னாடி பார்த்துட்டே இருப்பான். முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் ஆப்ஜெக்ட்லாம் உள்ள வச்சிருந்தாங்கல்ல, அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி புகை மாதிரி வரும். முன்னாடி வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே நீ வந்து வெயிட் பண்ணு, நான் போயிட்டு என்னன்னு நான் பார்க்குறேன்னு கக்காஷி அவன ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி போவான். கக்காஷி முன்னாடி போய் பார்ப்பான். பார்க்கும்போது முன்னாடி இருந்த கிளாஸ் உடைஞ்சிருக்கும். உள்ளேருந்து யாரோ வெளிய வந்த மாதிரி ஃபீல் ஆகும். கக்காஷி சுத்தி எல்லா சைடும் பார்த்துட்டே இருப்பான். யாராவது வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பான். இங்க வந்து சடனா கத்திட்டு இருப்பான். என்னாச்சுன்ற மாதிரி கக்காஷி பின்னாடி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது கீனோய் கிட்ட நெறைய பாம்புலாம் வந்து அவன அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். கீனோய் தான் பயங்கரமா கத்திட்டு இருப்பான். கக்காஷி அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாம்பு இருக்கும். கக்காஷி அதுலேருந்து ஜம்ப் பண்ணி பின்னாடி வருவான். இங்க என்ன நடக்குது? இது என்னதுன்னு அவன் கேட்பான். மேபி இது உரிச்சிமாரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா கூட இருக்கலாம். நம்ம இதுகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கக்காஷி சொல்லுவான். அந்த பெரிய பாம்புலேருந்து சின்ன சின்ன பாம்பா வந்துட்டு கீனோய ஃபுல்லா லாக் பண்ணிடும். கக்காஷி அட்டாக் பண்ணவும் அந்த அட்டாக்லேருந்து அந்த பாம்பு எஸ்கேப் ஆயிட்டு கீனோய ஃபுல்லா அந்த சின்ன சின்ன பாம்பு கடிச்சிருந்துச்சுல, அந்த பாம்பு வந்து அந்த பெரிய பாம்பு அப்படியே ஃபுல்லா முழுங்கிரும். முழுங்குனோனே கீனோய பார்த்துருந்தோனே கக்காஷி கத்துவான். அப்போ கக்காஷி கில் பண்ணாம கீனோய விட்டுருப்பான். அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்துட்டு நம்ம எப்படியாவது அவனை சேவ் பண்ணணும்னு கக்காஷி வந்து அந்த பாம்பை பார்த்துட்டே இருப்பான். அந்த பாம்பு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி முன்னாடி போயிட்டே இருக்கும். கக்காஷியோட சிடோரி மூலமா அந்த பாம்பை அடிப்பான். அடிச்சோடனே ஒரு சின்ன பையன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உயிரோட இருக்கேனா இல்லை நான் செத்துட்டேனான்னு எனக்கே தெரியலேன்னு அவன் சொல்லுவான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு முழிச்சு பார்ப்பான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்க்கும்போது வெளியே இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். கீனோய் கீனோயின்னு கேட்கும். யாருன்னு பார்த்தா கக்காஷி தான் கூப்பிட்டுருப்பான். கக்காஷி வந்துட்டு கீனோயை எழுப்புவான். எழுப்புனோடனே நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா என்னாச்சுன்ற மாதிரி கீனோய் கேட்பான். நீ எதுக்காக என்ன சேவ் பண்ணேன்னு கீனோய் கேட்பான். நான் ஒன்றும் உன்னை சேவ் பண்ணல, உன்னை சாக விடாம நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான்னு கக்காஷி சொல்லுவான். இது என்னதுன்ற மாதிரி முன்னாடி வந்து இவங்க பாம்பை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த பாம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பாம்புல இருந்துட்டு ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிக்கும். கக்காஷி இந்த புகையை பார்த்துட்டு, ஆகா இது வந்து நல்லதுக்கு இல்ல, உடனே நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு பார்ப்பான். கக்காஷி அந்த ஸ்மோக்கை பார்த்துட்டு இது வந்து பாய்சனஸ் கேஸ் இங்கே இருக்கக்கூடாது, கீனோய் உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு அவன் கூப்பிடுவான். கீனோய் வந்துட்டு வேகமா ஓடிடுவான். கக்காஷி ஓடி வரும்போது அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். கீனோய் வந்துட்டு கக்காஷின்ற மாதிரி பின்னாடி வந்துட்டு கக்காஷியை அந்த இடத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வருவான். கீனோய் திருப்பி வந்துட்டு கக்காஷி கீழே விழுந்து கிடந்தால அவனை அப்படியே வந்து தூக்கிட்டு வெளியே ஒரு ரூமுக்கு வருவான். வெளியே கக்காஷியை உட்கார வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருப்பான், ஆன்டிடோட். அதை வந்து கக்காஷிக்கு போடுவான். கக்காஷி வந்து கொஞ்ச நேரம் மயக்கமா இருப்பான். அப்ப கீனோய்க்கு வந்து ஒரு மெமரிஸ் வரும். அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து உரிச்சிமாரையும் கில் பண்ணல, எந்த கிளானை சேர்ந்தவங்க யாரையுமே கில் பண்ணல, நான் வந்து இப்படிதான் இருக்க போறேன்னு கக்காஷி கீனோய் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். கக்காஷி இவங்க கிட்ட பேசிட்டு முன்னாடி போவான். போகும்போது கீனோய் வந்துட்டு ஓகே இனிமேல் நமக்கு வந்து பார்த்தோன்னா யாரும் ரூல் போட அவசியம் இல்லை, நம்ம லைஃப்பை ஜாலியாக வாழலான்னு கீனோய் அவனுக்கு அவனே பேசிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பான். ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு கீனோய் யோசிச்சுட்டு போவான். அப்போ டான்ஸோ சொன்னது ஞாபகம் வரும். என்னோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தேவை, அது நீ தான் எடுத்துட்டு வரணும்னு டான்ஸை வந்து இவனுக்கு வந்து மிஷின் கொடுத்துருப்பான். அப்போ இவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பான். நம்ம இந்த மிஷினை பண்ணுமா இல்லை கக்காஷியை சேவ் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவன் அந்த குணாயை எடுத்துட்டு கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்துட்டு டக்குன்னு வெளியே வருவான். கீனோய் வெளியே வந்தோடனே அவன் கூட ஒருத்தன் வந்தாலும் அவனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஓகே போன விஷயம் என்னாச்சு, மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு கேட்பானா. மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அவன் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்து வச்சிருப்பான். ஓகே நம்ம உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும், லீஃப் வில்லேஜஸ் இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் எப்போனாலும் வருவாங்கன்னு அவன் சொல்லுவான். கக்காஷி என்ன ஆனான்னு அவன் கேட்பானா. அப்போ கீனோய் வந்துட்டு கக்காஷி உரிச்சிமாரு செட் பண்ண ட்ராப்பில் மாட்டிட்டு இறந்துட்டான், நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து வெளியே போவாங்க. இங்கே கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்த்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்களா. கீனோய் என்னாச்சுன்ற மாதிரி கீனோய் தேடிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் வச்சிருந்த லெட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த லெட்டரில் என்னன்னா, கக்காஷி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஆனால் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணலை, அதை போயிட்டு நான் டான்ஸோ கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறேன், நீ வந்து உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு கீனோய் வந்து அந்த லெட்டரில் எழுதியிருப்பான். கக்காஷி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவான். இங்கே வந்துட்டு வேகமாக ஓடி வருவான். எங்கன்னா லார்ட் எரிசன் கிட்ட வந்துட்டு, லார்ட் எரிசன் நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்னு சொல்லுவான். என்னாச்சுன்னு அவனு கேட்பான். நான் வந்து அந்த வுட் ஸ்டைல் யூசரை பற்றி பேசணும், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அந்த வுட் ஸ்டைல் யூசர், அவன் வந்து என்னை இன்னைக்கு கில் பண்ண வந்தான், லார்ட் டன்ஜோ தான் அவனுக்கு ஆர்டர் போட்டாரான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்னை கில் பண்ணாமல் என்னை சேவ் பண்ணிவிட்டு அவனோட மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக வந்து போயிட்டான். அவனுக்கு என்ன ஆகுமான்னு எனக்கு தெரியல, டன்ஜோ கிட்ட நீங்கள் பேசிவிட்டு அவனை எதுவும் பண்ண விடாமல் பண்ண முடியுமான்னு கக்காஷி இவர்கிட்ட பேசுவாரான்.
இங்க டான்ஸோ காமிப்பாங்க. டான்ஸோ வந்து அவன் கையில அந்த கன்னு வச்சிருப்பான். கண்ண வச்சு பார்த்துட்டே இருப்பான். எதுக்காக கீனோ இப்படி பண்ண? நீ இந்த மிஷின கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ கம்ப்ளீட் பண்ணாம வெறும் இத மட்டும் எடுத்துட்டு வந்து என்னைய இப்படி சீட் பண்ணிட்டியேன்னு டான்ஸோ வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு அவன் கையில வச்சிருந்த அந்த பாட்டில கீழ போட்டு உடைச்சிருவான். டான்ஸோ அந்த பாட்டில உடைச்சோனே, "கீனோ எதுக்காக இப்படி என்ன ஏமாத்துன? நம்மளோட ஃபவுண்டேஷனோட ரூல் என்னன்னு தெரியல. நமக்குன்னு வந்து பார்த்தீன்னா எந்த ஒரு நேமும் கிடையாது. எந்த ஒரு எமோஷனும் கிடையாது. நம்மளோட எய்ம் வந்து பார்த்தீன்னா ஒரே ஒரு எய்ம் மிஷின் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணேன்னு" டான்ஸோ கத்திட்டு இருப்பான். இல்ல கக்காஷி என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா டான்ஸோ விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. அது மட்டும் இல்ல ஃபவுண்டேஷன் விஷயத்துல நான் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ட என்னால மீற முடியாதுன்னு ஹிருசன் கக்காஷி கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து ஸ்க்ரோல் வந்து எழுதிட்டு இருப்பாரு. ஓகே இந்த ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல குடுத்துட்டு டான்ஸோவ நான் உடனே மீட் பண்ணணுமா, உடனே என்னைய பார்க்க வர சொல்லுங்கன்னு அந்த லெட்டர்ல வந்து எழுதியிருப்பாரு. ஓகே டாவ் நீ என்கிட்ட வா இந்த லெட்டர போயிட்டு அவங்க கிட்ட குடுத்துட்டு டான்ஸோவ வர சொல்லுன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க போயிட்டு அந்த லெட்டர வாங்கிருவாங்க. கக்காஷி எனக்கு வந்து உன்னோட கேர் வந்து புரியுது. நீ வந்து உன்ன காப்பாத்துனவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா ஃபவுண்டேஷன் விஷயத்துல நான் தலையிட முடியாதுன்னு அவரு சொல்றாரு. ஓகே சார் எனக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னு கக்காஷி அங்கருந்து வெளிய போவான். இங்க வந்துட்டு வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு போனாங்கல்ல, கக்காஷியும் முன்னாடி வந்து ஓடிட்டுருப்பான். நீங்க எதுக்காக சென்பை வரீங்கன்னு அவங்க கேட்பாங்களா? ஓகே நானும் உன் கூட வரேன்னு அவங்க போயிட்டுருப்பாங்க. இங்க டான்ஸோ அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. கக்காஷி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கக்காஷி கிட்ட எப்படி நீங்க தோத்தீங்கன்னு எனக்கு தெரியலேன்னு டான்ஸோ இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். மிஷின் என்னாச்சுன்னா டான்ஸோ இன்னொருத்தன் கிட்ட பேசிட்டு இருப்பான். அங்க இருந்த இன்னொருத்தன் அங்க நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் டான்ஸோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப டான்ஸோ வந்துட்டு ஃபவுண்டேஷனோட ரூல் என்னன்னு தெரியல. நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எமோஷன்ஸ் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரும் கிடையாது. நம்மள பொறுத்தவரை மிஷின் மட்டும் தான். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இவன டென்சோன்னு கூப்பிட்டுருக்கும். இங்க வந்து காமிப்பாங்க. இங்க கீனோய் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பான். எந்திரிச்சோனே என்னோட பேரு கீனோய் கிடையாது. என்னோட பேரு டென்சோ. நீங்க வந்து எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து லீஃப் வில்லேஜஸ் எந்த ஒரு ஷினோபி. என்னால என்னோட காம்ரேட்ஸ எப்பயுமே கில் பண்ண முடியாது. என்னால என்னோட காம்ரேட்ஸ கில் பண்ண முடியாதுன்னு கீனோய் ரொம்ப பேசிட்டு இருப்பான். ஆனா கீனோய் இப்படி பேசுறத டான்ஸோ பார்த்துட்டு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? உன்னோட பேரு கீனோய் தான். கக்காஷி உன்ன என்ன பண்ணா? என்ன சொல்லி உன்னோட மனச மாத்துனான்னு எனக்கு தெரியலன்னு ஷரிங்கன் மூலமா இவன கென்ஜுட்ஸ்ல கொண்டு போயிடுவான். இங்க கக்காஷியும் அந்த பொண்ணும் லெட்டர கொண்டு வந்திருப்பாங்க. நாங்க வந்து டான்ஸோவ மீட் பண்ணணும். டான்ஸோவ ஹிருசன் பார்க்கணுமான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. டான்ஸோ எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவனுங்களும் சொல்லுவானுங்க. டான்ஸோ எங்க இருக்காருன்னு கக்காஷி கேட்பான். இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவனுங்களும் சொல்லுவானுங்களா. ஓகே இங்க நடந்தத நீ ஹிருசன் கிட்ட அப்டேட் பண்ணு. நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு கக்காஷி சொல்லுவான். அந்த பொண்ணு போனோனே கக்காஷி அவனோட மாஸ்க கழட்டிட்டு முன்னாடி வருவான். என்ன நினைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி பேசுவானா. கக்காஷி இவனுங்களை கண்டுக்காம முன்னாடி வேகமா போயிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் தான் எங்களோட அனுமதி இல்லாம உள்ள வருவான். ஃபவுண்டேஷனுக்குள்ள இப்படி வரது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமான்னு அவன் 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷி அட்டாக் பண்ணி அவனுங்க 2 பேருக்கிட்டே வந்து கீனோ எங்க இருக்கான்ற விஷயத்த அவனோட ஷரிங்கன் மூலமா வாங்கிட்டு இருப்பான். இங்க டான்ஸா வந்துட்டு கீனோ எதுக்காக இப்படி மாறினா? கக்காஷி அவனை எப்படி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இதை இப்படியே விடக்கூடாது. கீனோயை நம்ம பக்கம் மாத்திக்கணும்னு டான்ஸோ இங்க வந்துட்டு இருப்பான். இங்க கக்காஷி வந்துட்டு அவனை கென்ஜுட்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சிருப்பாங்க. அங்க இருந்து கக்காஷி அவனை கூட்டிட்டு வேகமா ஓடிடுவான். இங்க பின்னாடி இருந்து வந்திருப்பானுங்க டான்ஸோவும் அந்த இன்னொருத்தனும். நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவானுங்களா. விரட்டிட்டே வரும்போது இங்க கீனோய் வந்துட்டு அவனோட உட் ஸ்டைல் மூலமா அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுவான். கக்காஷி கீனோயை கூட்டிட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வரும்போது ஃபவுண்டேஷன்ல இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான் இங்கே தான் இருக்கான்னு வாங்கன்னு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. கக்காஷியும் கீனோயும் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ டான்ஸா வந்துட்டு அவனோட வின் ஸ்டைல் வேக்யூம் புல்லட் மூலமா அட்டாக் பண்ணுவான். கீனோய் அவனோட உட் ஸ்டைல் மூலமா அந்த வேக்யூம் புல்லட்லேருந்து கக்காஷியை சேவ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளா கூட்டிட்டு போக ஏன் இடத்துக்குள்ளே அத்துமீறி வந்திருப்பேன்னு டான்ஸை பேசிட்டு இருப்பான். இங்க கக்காஷி வந்து முன்னாடி பின்னாடி பார்ப்பாங்க. அங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. கக்காஷியை சுத்தி பார்ப்பான். பார்க்கும்போது ஃபவுண்டேஷன்ல இருந்த ஆளுங்க எல்லாருமே இவங்களை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. டான்ஸோ கக்காஷியை பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டு இருப்பான். கக்காஷியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. கக்காஷி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். சடனா ஹிருசன் மேல இருந்து ஜம்ப் பண்ணி வந்துருவாரு. டான்ஸோ ஹிருசனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஹிருசன் நீயான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கக்காஷி நான் தான் சென்ட் பண்ணேன். நான் தான் வந்து அவனுக்கு ஆர்டர் போட்டேன். அவனை வந்து இங்க வர சொன்னதே நான் தான். அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ வந்து கக்காஷி மேல எந்த ஒரு மோட்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பா நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஆஃப் த ஒரு ஷினோபி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ வந்து ஒரு வுட் ஸ்டைல் யூசர் வச்சிருக்கேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? நம்ம வில்லேஜ்ல 9 செஞ்சுரிக்கு இருக்கான். அவனுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு இவனோட ஹெல்ப் தேவை. எதுக்காக என்கிட்ட மறைச்சேன்னு ஹிருசோ டான்ஸோ கிட்ட கேட்பாரு. அப்ப டான்ஸோ வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லை. அவனை கண்டுபிடிச்சது நான் தான், வளர்த்தது நான் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் படி வளரட்டும் தான் நான் என்கிட்ட வச்சிருந்தேன். மற்றபடி மறைக்கணும்னு தான் எனக்கு
இல்லைன்னு அவன் சொல்லுவானா. அப்போ ஹிருசன் வந்துட்டு ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை என்னோட பொறுப்பில் விட்டுரு, எனக்கு கீழே இருக்கிற ஆண்புல இவன் டேரெக்டாக வேலை பார்க்கட்டும், வில்லேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவனை என்கிட்ட கொடுன்னு ஹிருசன் வந்து டான்ஸோ கிட்ட கேட்பாரு. அவன் வந்து கொஞ்ச நேரம் முழிச்சிட்டே இருப்பான். நீ வந்து எதுக்கும் பயப்படாத, இவனை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன், வில்லேஜுக்காக இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து இவனை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல டான்ஸோ, ஹிருசன் வந்து டான்ஸோ கிட்ட கேட்பாரு. டான்ஸோவும் ஹிருசன் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவான். அக்செப்ட் பண்ணோன்னே இங்கே கீனை வந்துட்டு அப்படியே முன்னாடி வருவான். முன்னாடி வந்து டான்ஸோ கிட்ட பேசுறதுக்காக வந்தோடனே ஓகே, இது நாள் வரை என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு கீனை வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவான். அடுத்த சீனில் கீனை வந்துட்டு அன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்கிற ரூமுக்கு வருவான். உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். கக்காஷி வந்துட்டு ஓகே நீ இங்கே வா டென்சோன்னு கூப்பிடுவான். கீனோன்றது ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒரு கோட் நேம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட நேம் வந்து டென்சோ. ஏன்னா நீ இதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டே இருந்த அந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே உன்னை கூப்பிட்றோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரோவில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோன்னு கக்காஷி அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் டென்சோவை இன்ட்ரோ பண்ணுவான். அவனும் மெதுவாக வந்துட்டு இருப்பான். ஓகே டென்சோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீ உன்னோட டேலண்ட்டை காமிப்பேன் நான் நம்புறேன்னு இங்கே வந்து பார்த்து கக்காஷி பேசிகிட்டு இருப்பான். அங்கே டென்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். டென்சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மட்டும் ஓகே சென்பே நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு அவரும் சொல்லுவார். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.